வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2025 இட்டாலியனில் வெளிவந்திருக்கிற ஒரு எரோட்டிக் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் க்ளோஸ் டு மீ. இந்த படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷனை இப்போ நமக்கு VROTT மற்றும் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லையும் டபுள் வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ஓகேவாக இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னென்னா, கதை வந்து COVID-19 ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹீரோயின் வந்து டாக்டராக இருப்பாங்க. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன். இப்போ தனிமையா இருக்கிற நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் அமாண்டா. அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, இவங்களோட ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் கடைசியில் ஒரு அஃபைரா மாறி நம்ம ஹீரோட லைஃபும் ஹீரோன் லைஃபும் எந்த லெவலுக்கு போச்சு அப்படின்றதையும், ஸோ கடைசியில் அமாண்டாவோட சீக்ரெட்ஸ்லாம் ஒன்று தெரியுற கடைசியில் என்னாச்சு அப்படின்றலாம் தான் இந்த படத்தோட கதையாவே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஓவராலா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஒரு எரோட்டிக் ட்ராமா மூவி. ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் நிறைய இடத்துல நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் எரோட்டிக் போர்ஷன்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா 18+ படம் மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. அதனால் தனியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் அப்படி இப்படின்னு சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் தனியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணவும். அண்ட் இந்த படத்தில் லாஜிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் இடிக்க தான் செய்யுது. அண்ட் இந்த படத்தோடைய அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் நல்லா ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகுது. அண்ட் நிறைய இடத்துல வந்து எமோஷன்ஸாக வந்து சில இடங்கள் நல்லா ஒர்க்காக இருக்கும் செய்யுது. அண்ட் சஸ்பென்ஸ் ரீதியாகவும் இந்த படத்தை ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான சஸ்பென்ஸை கொடுத்துருக்காங்க. இட்டாலியன் மூவி அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோலாம் படங்கள் அந்த கண்ட்ரியில் இருக்க படங்கள்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு எரோட்டிக் மூவி அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஸோ 18+ இருக்குது. அதனால் தனியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இந்த படம் நிறைய எரோட்டிக் த்ரில்லர் மூவிஸை வந்து நீங்கள் ரொம்ப நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு படமாக இருக்கும். ஸோ எரோட்டிக் த்ரில்லர்ஸே ரொம்ப ரேராக பார்ப்பீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் மூவி மாதிரியும் ஃபீல் ஆகலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் உங்களுக்கு VROTT மற்றும் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் வேணால் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.